சத்து நிறைஞ்ச வாழைப்பழம் சாப்பிடாம ஒரு ஓரமாக கிடக்கும். இதை வச்சு ஒரு ஸ்வீட் பண்ணி கொடுங்க, நிமிஷத்தில் காலியாகிடும். இதுக்காக நான் வந்து கற்பூரவள்ளி வாழைப்பழம் தான் எடுத்திருக்கேன். பூவம்பழம் எடுக்காதீங்க, புளிக்கும் அது. பச்சை பழம் வேணுன்னா கூட எடுத்துக்கோங்க, இனிப்பான பழம் எடுத்துக்கோங்க. இது ஒரு 1/4 மூடி தேங்காய் வந்து நல்லா நெய்ஸான துருவி, சின்ன துருவியில் நான் துருவி வச்சுக்கிறேன். நல்லா நெய்ஸாக துருவிக்கோங்க. எள்ளு வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும். நான் வெள்ளை எள்ளு தான் எடுத்திருக்கேன். ஒரு கொஞ்சமாக வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு வெல்லம் பாகு காய்ச்சறதுக்காக எடுத்திருக்கேன். நெய் ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். இது ரொம்ப சிம்பிள், ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். ஃபஸ்ட்டு இந்த தேங்காய் வந்து நல்லா மெலிசாக துருவி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், அடுப்பு பற்ற வச்சுட்டு பேன் வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 ஸ்பூன் எள்ளு வந்து நல்லா தீயை குறைச்சி வச்சுட்டு நல்லா பொரிஞ்சு வர மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. எள்ளு கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, நல்லா வெடித்து வரணும் எள்ளு. பாருங்கள், எள்ளு நல்லா வெடிச்சிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் துருவி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பிளேட்டில் போட்டுக்கிறேன். இதை தனியாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து அதே பேனை அடுப்பில் வச்சுக்கிறேன். இப்போ வந்து வெள்ளைப்பாகு காய்ச்சிக்கலாம். பாருங்கள், இதுக்கு ஒரு கொஞ்சமாக தண்ணி போட்டுக்கோங்க. 1/4 டம்ளருக்கும் கம்மியாக தண்ணி போட்டுக்கோங்க. நான் 3 வாழைப்பழம் எடுக்கிறேன், அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 1/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கிறேன். பாருங்கள், இது வந்து கொஞ்சம் பாகு மாதிரி காயட்டும், வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். இதில் ஏலக்காய் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி வரணும், பாகு மாதிரி கொஞ்சம் வரட்டும், அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க, வெல்லம் ஓரளவுக்கு கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ நம்ம வாழைப்பழம் எடுத்துருக்கோம் இல்லையா, இதை நீங்கள் கட் பண்ணி கூட போடலாம், முழுசாகவும் போடலாம். நீங்கள் கட் பண்ணி போட்டிங்கன்னா குழஞ்ச மாதிரி ஆகிடும். நீங்கள் இந்த மாதிரி முழுசாக செஞ்சுட்டு அப்புறம் வேணால் கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் முழுசாக அப்படியே போட்டுக்கிறேன். உங்களுக்கு எப்படி இஷ்டமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நீட்ட வாக்கில் 4 பீஸாக கூட நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம். ஆனால் அது உடையாமல் எடுக்கணும், அதனால தான் நான் கடைசியாக கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், 3 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இப்போ வந்து அந்த வெள்ளைப்பாகில் போட்டேன். ஃப்ளேம் நான் குறைச்சியே வச்சுருக்கேன், அதிக ஃப்ளேமெல்லாம் வைக்காதீங்க. இந்த வாழைப்பழத்தை நல்லா இந்த வெள்ளைப்பாகில் நல்லா திருப்பி வைக்கலாம். இதுலேயே வேகட்டும் நல்லா. இப்போ நம்ம தேங்காய் துருவி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தேங்காய் போட்டுக்கலாம். மீதி பாதி தேங்காய் வந்து நம்ம கடைசியாக மேலே பச்சையாக போட்டுக்கலாம். பாருங்கள், இதை நல்லா கலந்து விடுங்க. இந்த வெள்ளைப்பாகெல்லாம் நல்லா கெட்டியாகிட்டு இந்த வாழைப்பழத்தில் நல்லா கோட்டாயிட்டு வரணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டே இருங்க. அப்பப்போ கொஞ்சம் திருப்பி போட்டு கலந்து விடுங்க. அப்போ தான் ஈவனாக எல்லா சைட்லேயும் வேகும். பாருங்கள், இப்போ ஒரே ஒரு ஸ்பூன் நெய் அளவுக்கு போட்டுக்கிறேன். இந்த மாதிரி போடுறதால நல்ல வாசனையாக இருக்கும் இந்த ஸ்வீட்டு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க திருப்பி. இந்த வாழைப்பழத்தில் இந்த தேங்காயும் அப்புறம் வந்து வெள்ளை கரைசலும் நல்லா சுருண்டு வரணும் ஒட்டி. அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா கோட்டாயிடுச்சு. பாருங்கள், வாழைப்பழத்தில் இந்த வெள்ளை கரைசலும் தேங்காய் துருவலும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்து சிம்பிள், ஒரு 10 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம் இந்த ஸ்வீட்டு. இன்னுமே நல்லா கெட்டியாக வரும், ஒட்டாமல் வரும். அது வரைக்கும் நல்லா திருப்பி போட்டு கலந்து விட்டுக்கோங்க நல்லா. இந்த வெள்ளைப்பாகு எல்லாமே அந்த வாழைப்பழத்தில் ஒட்டி வரணும்.
பாருங்கள், அனல் அதிகமாக வைக்காதீங்க, குறைச்சே வைங்க. பாருங்கள், நடுவில் கொஞ்சம் அதிகமாக வச்சேன், எப்படி புகை வந்துச்சு பாருங்கள். அதனால் குறைச்சி வச்சுட்டே செய்யுங்க. இந்த வெல்லத்தோட டேஸ்ட் மாறிடும், அதுக்காக தான் சொல்கிறேன். பாருங்கள், நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா எள்ளு, அதை கொஞ்சம் மேலே போட்டு கலந்துடலாம். வறுத்து வச்ச எள்ளில் பாதி அளவுக்கு போட்டுக்கோங்க, மீதி வந்து லாஸ்ட்டாக வந்து நம்ம டெக்கரேஷனுக்கு போட்டுக்கலாம். பாருங்கள், இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க, இந்த எள்ளோட மிக்ஸையும். பாருங்கள், நல்லா கோட்டாயிட்டு வந்துடுச்சு வாழைப்பழத்தில். அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். இது ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். நீங்கள் நல்லா ஆறின வாட்டி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் தேங்காவோட அந்த எள்ளோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இது அப்படியே நான் மேலே எடுத்து போட்டுக்கிறேன், இந்த தேங்காய் துருவல், இந்த எள்ளோட அந்த மிக்ஸை. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இது டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே பாருங்கள், நம்ம மீத்தி வச்சுருக்கோம் இல்லையா அந்த எள்ளு, அதை போட்டுக்கலாம். அதுக்கு மேலே வந்து நான் பாதி தேங்காய் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் நான் துருவிட்டு போட்டுக்கிறேன் மேலே, பச்சை தேங்காய். இதை மிக்ஸ் பண்ணி நல்லா ஆறட்டும். ஜில்லுன்ட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நீங்கள் கட் பண்ணி சாப்பிட்லாம், இப்படியே கூட சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க. பாருங்கள் எப்படி இருக்குது, சூப்பராக. இதை நீங்கள் இந்த தேங்காவோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். எள்ளு கிறிஸ்பியாக இருக்கும். இதை சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் பொட்டாசியம், கால்சியம், அப்புறம் இரும்பு சத்து எல்லாமே இருக்குது. வாழைப்பழம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள், எல்லா சத்தும் அவங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், வாழைப்பழம் வந்து ரொம்ப நல்லது நமக்கு ஹெல்த்துக்கு. அதே மாதிரி வெல்லம், எள்ளு எல்லாத்துலேயும் நிறைய சத்து இருக்குது. பச்சை தேங்காய்லேயும் நிறைய சத்து இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாழைப்பழத்தை வேணான்ட்டு ஒதுக்கி வைக்கிறவங்களுக்கு இது சூப்பரான ஸ்வீட்டு. பாருங்கள், நல்லா ஆறின வாட்டி இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஜில்லுன்னு சாப்பிட்டிங்கனாலும் இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க. இது செய்யறதுக்கு 10 நிமிஷம் கூட ஆகாது. நீ நான்ட்டு போட்டி போட்டு சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ஸ்வீட்டு. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வச்சு கொடுக்கலாம். பாருங்கள், ஜில்லுன்ட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக இருக்குது இது பார்க்குறதுக்கே. என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கௌசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த சமையலில் பார்க்கலாம்.